தெய்வீகமும் சுவையும் கலந்த இந்தியாவின் 7 மகா பிரசாதங்கள். இவற்றின் சுவைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. இன்று இந்தியாவின் மிகவும் புனிதமான 7 பிரசாதங்களை தரிசிக்கப் போகிறோம். முதலில் திருப்பதி ஏழுமலையான் லட்டு. கடலமாவு, முந்திரி சேர்ந்து உருவாகும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரசாதம். இரண்டாவதாக பூரி ஜெகநாதர் மகா பிரசாதம். விறகு அடுப்பில் ஒன்றின் மேல் ஒன்றாக 7 மண்பானைகளில் சமைக்கப்படும் ஒரு அதிசயம். மூன்றாவது பழனி பஞ்சாமிர்தம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் 5 மூலப்பொருட்களால் உருவாகும் சித்தர்களின் மருந்து. நான்காவது சபரிமலை அரவண பாயாசம். நெய்யும் வெல்லமும் சேர்ந்து பெரிய உருளியில் மணக்க மணக்க தயாராகும் ஐயப்பனின் பிரசாதம். ஐந்தாவது பொற்கோயில் கடா பிரசாதம். கோதுமை மாவு, நெய், சர்க்கரை மூன்றும் சரிசமமாக சேர்ந்து உருவாகும் ஒரு இனிப்பு. ஆறாவது மதுரா பேடா. கிருஷ்ணரின் பிறந்த மண்ணில் பால்கோவாவும் நெய்யும் சேர்ந்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சப்படும் ஒரு சுவை. ஏழாவது காஞ்சிபுரம் கோயில் இட்லி. மிளகு, சீரகம், சுக்கு சேர்த்து மந்தர இலையில் ஆவியில் வேக வைக்கப்படும் ஒரு பாரம்பரியம். இந்த பிரசாதங்கள் பல நாட்கள் ஆனாலும் கெட்டுப்போவதில்லை. காரணம், இதிலுள்ள சுத்தமான நெய்யும் வெல்லமும் தான் இயற்கை பாதுகாப்பான்கள். இவற்றை ஈயம் பூசிய பித்தளை பாத்திரங்கள் மற்றும் மண்பானைகளில் மட்டுமே சமைக்கிறார்கள். எரிவாயுவை பயன்படுத்தாமல் இன்றும் விறகு அடுப்பில் சமைக்கப்படும்போது ஒரு தனி சுவை உருவாகிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமானது, இது வெறும் உணவு அல்ல, இது இறைவனின் மீதான பக்தி. ஒவ்வொரு பிரசாதமும் நம் கலாச்சாரத்தின் அடையாளம், நம் முன்னோர்களின் அறிவியல் அறிவின் சான்று. இந்த பிரசாதங்களை சுவைக்கும்போது நம் உடலில் ஒரு நேர்மறை ஆற்றல் பரவுவதை உணர முடியும். இந்த 7 பிரசாதங்களில் நீங்கள் சுவைத்த, உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த பிரசாதம் எது? நம் தேசத்தின் பாரம்பரியங்களை மறக்காமல் போற்றுவோம். சுவையும் பக்தியும் தொடரும். மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு சந்திக்கின்றேன். ஸ்பைஸ் ரூட் கேன்வஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.